ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் 2 பொருள் இருந்தால் போதும் வேர்க்கடலை லட்டு செய்ய. ஸ்நாக்ஸுக்கு இந்த பீனட் லட்டை செஞ்சு வச்சோம்னா 1 வாரம் ஆனாலும் கெடாது. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலையோட சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. குறைவான பொருட்களை வச்சு தான் இந்த ஸ்நாக்கை செய்கிறோம். வேர்க்கடலையும் சர்க்கரையும் இருந்தால் போதுங்க, சட்டுன்னு ஈவினிங் ஸ்நாக்கு ரெடி பண்ணிடலாம். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கடலை உருண்டை செய்கிறதுக்காக 2 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்து வறுக்கும்போது கடலையில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும். கடலையில் இருக்க தோல் எல்லாத்தையும் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த உருண்டைக்கு வேர்க்கடலையும் ஜீனியும் சேர்த்து கூட செய்யலாம். 10-15 நிமிஷத்துலேயே ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெசிபி. வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. கடலை வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வேர்க்கடலை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில் அந்த மாதிரி கசக்குனோம்னா வேர்க்கடலையில் இருக்க தோல் எல்லாமே வந்துடும். கடலையில் இருக்க தோல் எல்லாத்தையுமே சுத்தமாக புடச்சிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துடணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும். அதிகமாக சேர்த்தோம்னா அரைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். எந்த கப்பில் கடலை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையில் கல்மண் தூசி எதுவுமே இருக்காது, அதனால் அப்படியே சேர்த்துட்டேன். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். வேர்க்கடலையை நைஸாக அரைக்க முடியாது, இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும். அரைச்ச வேர்க்கடலை மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். இதே போல் மீதி இருக்க கடலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். 2 கப் அளவு வேர்க்கடலைக்கு 1 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். லட்டு செய்கிறதுக்கு வேர்க்கடலை மாவு ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு உங்களுக்கு லட்டு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. 2 பொருள் இருந்தால் போதுங்க, ஈஸியாக இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். நம்ம நெய் சேர்க்காமல் லட்டு பிடிச்சோம். இப்போ நெய் சேர்த்துட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யை நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு லட்டு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடலை உருண்டை செய்கிறதுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையும் லட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு லட்டு உருட்டிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான கடலை உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.